குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூன் மாதம் 25ஆம் தேதி இன்றைய கிழமை புதன்கிழமை, ஆனி மாதம் 11ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:55 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி மாலை 5 மணி வரை அமாவாசை திதி இருக்கின்றது. அதற்கு பின்பாக பிரதமை திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் காலை 11:39 மணி வரை மிருகசீர்ஷ நட்சத்திரம், அதற்கு பின்பாக திருவாதிரை நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் காலை 11:39 மணி வரை விசாகம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக அனுஷம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய திதியில என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மாலை நேரம் வரைக்கும் அமாவாசை திதி இருக்கின்றது. அமாவாசை திதியின் பொழுது பித்ருக்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள், பித்ரு வழிபாடுகளை எடுத்து செய்ய வேண்டிய விஷயங்கள், இந்த மாதிரியான முயற்சிகளை இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம். தான தர்மம் உள்ளிட்ட காரியங்களில் ஈடுபட விரும்பக்கூடியவங்க இன்றைய தினத்தில் அது சார்ந்த விஷயங்களை எடுத்து செய்யலாம். இயந்திரங்கள் சம்பந்தமான பணி சார்ந்த முயற்சிகளுக்கும் இன்றைய தினத்தில் நாம் எந்த ஒரு முயற்சிகளும் எடுத்து செய்யலாம். கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சந்திரன், குரு பகவான், சூரியன் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். கடகத்தில் புத பகவான், சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் நீங்கள் ரொம்பவும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நபராக இருப்பீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் ரொம்பவும் வேகமாக, அதே நேரத்தில் ரொம்பவும் தைரியமாக செயல்படக்கூடிய நபராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. எந்த ஒரு காரியத்திலையுமே துணிச்சலோடு இறங்கி செய்யக்கூடிய நபராக இன்றைய தினத்தில் இருப்பீங்க. இன்றைய தினத்தில் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தில் அவசரப்படாமையும் செயல்பட வேண்டிய அவசியங்கள் அதிகமாக இருக்கின்றது. நிதான நிலைகளையும் பின்பற்றி வேகமாக செயல்பட வேண்டிய அவசியமும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்ளும் திறன்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய சமயம் சார்ந்த விஷயங்கள், சடங்கு சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. பதவி சம்பந்தமான விஷயங்களில் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த வெற்றி நிலைகள் அதிகரிக்கும். எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. புதிதான முயற்சிகள் குறித்த விஷயங்கள்லையும் அதிக ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது கடித ரீதியிலான விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள், லாப நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மூத்த சகோதரர் வழியிலிருந்து ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கின்றது. இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பயண ரீதியிலான விஷயங்கள் வழியில லாபங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில்
உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார் இவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. இடையிலேயே நின்று போன விஷயங்கள் இருந்தால் திரும்பவும் அதன் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் அதிகம் வேகம் காட்டுறதை முடிஞ்சளவு இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியம். தகுந்த பாதுகாப்பு கவசங்களை எல்லாம் அணிஞ்சிட்டு நாம வெளியே போக வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பண வரவுகள், பொருள் வரவுகள் உள்ளிட்ட விஷயங்கள் வழியில் வரவுகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய அம்மா வழியிலிருந்து ஒரு சிலருக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. உறவு முறைகள் வழியில சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தையில மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் மதிய நேரம் வரைக்கும் அவசியமானதாக இருக்கின்றது. கோபமான வார்த்தைகள் வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். மற்றபடி பொருள் வரவு, பண வரவு உள்ளிட்ட வரவுகள் இன்றைய தினம் முழுவதும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து எதிர்பார்த்த வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. புதிதாக தொழில் இல்லைனா வியாபார முயற்சிகள் தொடங்குறீங்கன்னா அது குறித்து குடும்பத்தார்களிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது. பேச்சுவார்த்தைகள்லையும் முடிந்தளவு நிதானத்தோடு பேச வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வருமானங்களால் மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எதிர்பார்த்த வரவுகள் வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம். ஏதாவது இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்தில். அதனால கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளையும் இன்றைய தினத்தில் நாம் தவிர்க்கலாம். உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் காளியம்மன் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முன்கோபங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மதிய நேரம் வரைக்கும் ரொம்பவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபராக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் வேகமாக முடிவெடுக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. சின்ன சின்ன பொறுமை நிலைகளையும் கடைபிடிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மதிய நேரம் வரைக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். புதிதான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், சிந்தனைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த சிந்தனைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் அதிக நாட்டங்கள் கொண்டு ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் இல்லைனா வேலை, தொழில் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு அதிக ஈடுபாடுகள் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த சிந்தனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய அப்பா வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினம் மதியத்துக்கு அப்புறமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது.
மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் கவனங்கள் நிதானங்கள் அவசியம். எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் விரய செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. எந்தெந்த வகையில் இருக்கும் அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம். மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது குடும்ப ரீதியிலான விஷயங்கள் வழியில், தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியில், இந்த மாதிரியான நபர்கள் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. பள்ளி செலவை ஏற்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உணவு சம்பந்தமான பொருட்கள் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. மறைமுகமான ரகசியமான விஷயங்கள்ல எல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. கண் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள், பாதம் சார்ந்த பகுதிகளிலையும் கவன நிலைகள் இதெல்லாம் அவசியமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது எதிர்பாராத செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. வெளிநாடு பயணம் சம்பந்தமான விஷயங்களில் இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது. கடனை திரும்ப கொடுக்க முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதுலேயும் கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். மதிய நேரம் வரைக்கும் நன்மைகள் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம். செலவு சார்ந்த விஷயங்கள்லையும் கவனங்கள் முக்கியமானதாக உள்ளது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மதிய நேரத்துக்கு அப்புறமானு பார்க்கும் பொழுது இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பல்வேறு விஷயங்கள் வழியில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சிலருடைய ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும். மனதளவில் விருப்பப்பட்ட விஷயங்கள் என்னவோ அதிலெல்லாம் ஈடுபடக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மனதளவில் உல்லாசமான சிந்தனைகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக உள்ளது. உங்களுடைய மூத்த சகோதரருக்கு ஆதரவு தர வேண்டிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது மனைவி வழியில், நண்பர்கள் வழியில், இரண்டாவது பிள்ளைகள் வழியில், பார்ட்னர் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில், உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் வழியில், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இல்லைன்னா வெளிநாடு பயணம் சம்பந்தமான விஷயங்கள் வழியில், இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் இருந்தெல்லாம் லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வழியிலையும் ஒரு சிலருக்கு லாப நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் மன மகிழ்ச்சிகள் நிறைந்த தினமாக மிகுதியானதாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய மூத்த சகோதரருக்கு அதிக ஆதரவளிக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது.
பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அதிக ஆசைகள்னால ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடையூறுகள் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அதில் மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல தொழில் ரீதியிலான விஷயங்கள் வழியில ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். வியாபாரத்துறையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது தொழில் இல்லைன்னா வியாபாரத்துல பணம் போடக்கூடிய விஷயங்கள் வழியில செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. அது விரிவுபடுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், புதிதாக தொடங்குறீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான முயற்சிகள் வழியில ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கும். தொழில்முறை ரீதியிலான பயண ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது தொழில்முறை சம்பந்தமான விஷயங்கள் வழியில எதிரிகள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கலாம். ஒரு சிலருக்கு தொழில்முறை சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. தாய் வழி இளைய உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் மதியத்துக்கு அப்புறமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. வேலை ரீதியிலான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியம். தொழில் சார்ந்த இடங்களில் கவனமான பேச்சுவார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது. தேவையில்லாத கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தொழில் சார்ந்த பிரச்சனைகளில் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், வேலை ரீதியிலான ஆரம்பம் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் ஏதேனும் ஒரு சில நன்மைகள் எதிர்பார்க்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதான நிலைகள் அவசியம். அவசரப்படாமல் செயல்பட வேண்டிய கட்டாயங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு. ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. மதிய நேரம் வரைக்கும் எதிர்பார்த்த லாப நிலைகள் அதிகமாக இருக்கும். ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய தந்தைக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க. தந்தை வழி உறவுகளுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது ஒரு சிலருடைய வீடுகளில் குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள்னால மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்லையும் அதிக நாட்டங்கள் செலுத்தக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பதவி சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகளை அடையக்கூடிய சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மனதளவுல தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம். சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது.
சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து செய்யக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள் வழியில, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில, நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் வழியில, இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில இருந்தெல்லாம் இன்றைய தினத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் புதிதான காரியங்கள், முயற்சிகள் இதில் எல்லாத்துலேயும் மிகுந்த நிதான நிலைகள் அவசியம். பயணம் சார்ந்த விஷயங்களை, அதிக வேகம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் எதிர்பார்த்த லாப நிலைகள் இருந்தாலும் அதிக கவன நிலைகளோடு தொழில் சார்ந்த இடங்களில் இருக்க வேண்டிய அவசியங்களும் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய தொழில் சார்ந்த நபர்களிடமும் கூடுதல் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வீடு, மனை, வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள், இது குறித்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில பிரச்சனைகள் இருக்கலாம், திடீர் அதிகபட்ச செலவுகள் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏமாற்றங்கள் இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய அம்மா வழியில உறவு முறைகள், அண்டை அயலார்கள் வழியில பிரச்சனை ஏமாற்றங்களோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. இன்றைய தினம் முழுவதும் நீங்க கூடுதல் கவன நிலைகளோடு இருக்க வேண்டிய அவசியங்கள் கட்டாயமானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பயண ரீதியிலான விஷயங்கள் வழியில் கவன நிலைகள் அவசியம். எந்த ஒரு புதிதான காரியங்கள்லையும் நிதான நிலைகளோடு இருக்க வேண்டிய கட்டாயங்கள் உள்ளது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் அறவே தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதன் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகள் வரலாம். அதில் எல்லாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினம் முழுவதுமாக இருக்கின்றது. ஆனால் உங்களுடைய மனைவி, நண்பர்கள், உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள், பார்ட்னர் இவங்க எல்லாருக்கும் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள் வழியில் வரன் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மதியம் வரைக்கும் இருக்கிறதுக்கான சூழல்கள் இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் மதிய நேரம் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மனைவி, நண்பர்கள், பிள்ளைகள் இவங்க எல்லாருக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வழியில் இருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. உங்களுடைய மனைவிக்கு அவங்க அப்பா வழியிலிருந்து இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது.
மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம். அவசரமான விஷயங்களை தவிர்க்க வேண்டிய கட்டாயங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் லாபம் அடையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. பல்வேறு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்கள்ல அதிக வேகம் சார்ந்த விஷயங்களை முடிந்தளவு குறைக்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அதே மாதிரி புதிதான முயற்சிகளின் பொழுதும் அதிக அவசரப்படாமல் செயல்பட வேண்டிய அவசியங்களும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சளும் ஆரஞ்சும் கலந்த நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினம் முழுவதும் பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. வரவுக்கு மேலே செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு தேவைக்கேற்ப கடன் வாங்க வேண்டிய எண்ணங்கள், அது குறித்த முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம். வேலை சம்பந்தமான புதிதான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதில் ஏதாவது இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. மதிய நேரம் வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா பணியிடங்களில் கவனங்கள் அவசியம். அதில் எதிரிகள் வழியில் பிரச்சனைகள், கருத்து மோதல்கள், இல்லைன்னா தேவையில்லாத பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கும். தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியில் செலவுகள், இல்லைன்னா இவங்க மாதிரி வழியில் கருத்து மோதல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கண் சார்ந்த பகுதிகள், முகம் சார்ந்த பகுதிகளில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்லையும் பேச்சுவார்த்தைகள்லையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை மதியத்துக்கு அப்புறமா எடுங்க. அதெல்லாம் நல்லபடியாக முன்னேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். மனதளவில் குழப்ப நிலைகள், தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் கருப்பசாமி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா திருமண சம்பந்தமான விஷயங்கள் எடுக்கிறீங்க, வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தெல்லாம் உங்களுடைய தந்தை வழி உறவு முறைகள், மாமன்மார் உறவு முறைகள் இவங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்து உங்களுடைய மூத்த பிள்ளைகள் கிட்ட ஏதாவது ஒரு முக்கியமான கருத்துகள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானது இருக்கின்றது. மனநிலைன்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் அவசரமான விஷயங்கள், இல்லைன்னா தடுமாற்ற நிலைகள், பதற்றமான சூழல்கள் இதெல்லாம் இருக்கலாம். அவசரமா முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கு. இதுல மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்லையும் அதிக நாட்டங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருடைய வீடுகளில் குழந்தை பேரு உள்ளிட்ட விஷயங்கள் நடக்கிறதுனால மன மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது.
இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. தடுமாற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள், நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து செய்யறதுக்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். புதிதாக வீடு வாங்கக்கூடிய விஷயங்கள் வழியிலான எண்ணங்கள் இருக்கும். மனைகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. கனரக வாகனங்கள் சம்பந்தமான வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மதிய நேரம் வரைக்கும் அதற்கு தேவையாக கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கலாம். இந்த மாதிரி பொருட்கள், சொத்துகள் வாங்கக்கூடிய விஷயங்களில் அப்படி இல்லைன்னு சொன்னால் தாய் வழி இளைய உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து இந்த சொத்து வாங்கக்கூடிய விஷயங்களுக்கு ஏதேனும் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சொத்து சார்ந்த விஷயங்கள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியில ஒரு சிலருக்கு செலவுகள், விரைய செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், சுப காரியங்கள், வீட்டில் வேறு ஏதாவது நல்ல காரியங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், அதன் சார்ந்த செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. பெரும்பாலும் இன்றைய தினத்துல சுப செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பயண ரீதியிலான விஷயங்கள், நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம். தகுந்த அனுபவசாலிகளிடம் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பேச்சுவார்த்தைகள் நடத்தி அதுக்கப்புறமா செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. அதெல்லாம் வெற்றியடைறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.